போதும். எல்லாரும் என் மருமகளை சந்தேகப்பட்டது போதும். ஏதோ ஒரு வளையலுக்காக பாவம் அந்த பொண்ணு மனசை இந்த அளவுக்கு நோக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இத்தோட விட்டுருங்க. அது எப்படி விட முடியும் ஹேமா? இது நம்ம ரமேஷோட சாவு சம்பந்தப்பட்ட விஷயம். என் குடும்பத்தில் உள்ளவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே யாரா இருந்தாலும் சரிங்க, உங்களை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட இந்த அர்ஜுனோட சுயரூபத்தை அவங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி பதில் கொடுப்பேன். அமிர்தா, இனிமே உன்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பொழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். உன்னை எச்சரிக்கிறேன் அமிர்தா. என்னதான் நடக்குது இந்த வீட்ல? வீட்டு மருமகளை நம்பாம யாரோ ஒரு நகைசீரவனை கூட்டிட்டு வந்து அவன் பேச்ச நம்ப போறீங்களா நீங்க? நல்லா இருக்கு. வெளிய ஆளுங்க மேல இருக்கிற நம்பிக்கை வீட்ல இருக்கிறவங்க மேல இல்ல உங்களுக்கு. ஆச்சாரி ஐயா, இது உண்மையான தங்கம் தானே? இல்லம்மா, இது டூப்ளிகேட் வளையல், போலி தங்கம். நான் முதல்ல சோதிச்சு பார்த்தேன்ல, இது உண்மையான தங்கம். சரி ஐயா, சரியா சோதிச்சு பாத்தீங்களா? எனக்கு 40 வருஷம் அனுபவம் இருக்குங்க. நான் தப்பு பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க வெளியில எங்கேயோ கிடைச்சதா சொன்னீங்களே, அதுதான் போலி தங்கம். நான் முதல்ல சோதிச்சு பார்த்தேன் இல்லையா, இந்த வளையல் இது ஒரிஜினல். சந்தேகமே வேண்டாம். அப்ப நான் வரேங்க. சரி ஐயா, உங்க உதவிக்கு ரொம்ப நன்றிங்க. ருத்ரா, அவரை வழி அனுப்பிட்டு வா. வாங்க. இப்போ உங்களுக்கு திருப்தியாத்த? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? குடும்பத்தில் இருக்கிறவங்களை நம்பாம எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுறவங்களோட குணம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அத்தை. உங்களுக்கு அமிர்தாவை ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காதுன்னு தெரியும். அவ இடத்துக்கு வேற ஒருத்திய கொண்டு வரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க, அதுவும் எனக்கு தெரியும். உங்க எல்லாருக்கும் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், வெளுத்ததெல்லாம் பால் இல்லைங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக பால் மாதிரி இருக்கிற எல்லாமே விஷமாயிடாது அத்தை. பெரியவங்க மாதிரி நடந்துக்கிட்டா சின்னவங்களும் அடக்கமா நடந்துக்குவாங்க. அப்படிதானே அத்தை? கடைசியா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், இதுக்கப்புறமும் இந்த வீட்டு மருமக மேல யாராவது சந்தேகப்பட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நிச்சயமா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நான் சொன்னபடி செய்வேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன மன்னிச்சிருமா? வீட்டு மருமக மேல சந்தேகப்பட்டு பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஆனா என்ன பண்றது, சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இருந்தது. எல்லா சாட்சியங்களும் உன் மேல சந்தேகப்பட வச்சது. சச்சா, நீங்க மாமா வருத்தப்படுறீங்க? உங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் இதே மாதிரி தான் யோசிச்சிருப்பேன். இது எல்லாமே சகஜம்தான். சந்தர்ப்ப சூழ்நிலை எப்பேற்பட்டவங்களையும் என்ன வேணாலும் செய்ய வைக்கும். எப்படியோ உண்மை என்னன்னு இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல. என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு அதுவே போதும்.
அன்னைக்கு என்ன கோவில்ல சந்திச்சிட்டு போனவன் மறுபடியும் ஆளையே காணுமே. அன்னைக்கு ஏதோ விடுகதை போடுற மாதிரி பேசிட்டு போனா, ஆனா அவன் எனக்கு தெரியாம ஏதோ சதி திட்டம் தீட்டான்னு மட்டும் தெரியுது. அது என்னன்னு கண்டுபிடிச்சாகணும். ஏய் பைரவா, கடைசியில உன் புத்திய காட்டிட்டல்ல. இந்த கானிஷ்கனுக்கு தெரியக்கூடாதுன்னு விசேஷமான பூஜையை செஞ்சுக்கிட்டு இருக்கியா? ஏய் பைரவா, நீ இத்தனை நாளா பார்த்துக்கிட்டு இருந்த கானிஷ்கா வேற, இனிமே பார்க்க போற கானிஷ்கா வேற. என்னடா, உன்ன மாதிரி ஒரு தந்திரக்காரனை நம்பி என் சக்திகள் மொத்தத்தையும் தாரவாத்து கொடுத்துட்டேன்னு நினைச்சியா? முட்டாள்! நாங்க நாகலோகத்தை சேர்ந்தவங்க. அவ்வளவு சுலபமா எங்களையே நாங்க நம்ப மாட்டோம். அப்படி இருக்கும்போது வேற ஒருத்தரை நம்பிடுவோமா? பைரவா, நீ இந்த மாதிரி என்ன சூழ்ச்சி பண்ணாலும் அது எனக்கு தெரியணுங்கிறதுக்காக என்னுடைய அந்த சக்திகளை உனக்கு தாரவாத்து கொடுத்தண்டா. இனி நீ என்ன செஞ்சாலும் அது எனக்கு தெரிஞ்சிடும். எனக்கு எல்லா செய்திகளும் வந்து சேரும். பார்த்துக்கிட்டே இரு. இனி என்ன ஏமாத்தி உன்னால எதுவுமே செய்ய முடியாது. நீ என்ன செஞ்சாலும் எல்லா விஷயங்களும் எனக்கு தெரிஞ்சே தீரும். பைரவா, எனக்கு தெரியும் உனக்கு அந்த நாகமணிய பத்தி ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. உனக்கு தெரிஞ்ச அந்த விஷயம் எனக்கும் தெரியணும். எப்படி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கும் தெரியும். ஏ சுயநலக்காரா, நாகமணி நாகலோகத்தை சேர்ந்தவங்களுடைய சொத்து. என்னைக்கு இருந்தாலும் அது என் கைக்கு வந்து சேரணுமே தவிர உன்ன மாதிரி சுயநலம் பிடிச்ச மனுஷன் கையில போய் சேரக்கூடாது. ஜெய் தக்ஷகா! அமிர்தா ஏன் இப்படி உட்காந்துருக்காங்க? ச்சே, அந்த வளையல் இன்சிடென்ட் இவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுத்திச்சு போல இருக்கு. கொஞ்சம் அவங்கள சமாதானப்படுத்தலாம். என்னங்க அமிர்தா, இந்த அளவுக்கு டயர்டா இருக்கீங்க? நானா? இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்க வாய் மட்டும்தாங்க அப்படி சொல்லுது. ஆனா உங்க முகம் வேற எதையும் சொல்லுது. நீங்க எதோ கற்பனை பண்ணிக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? இது பாருங்க அமிர்தா, நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்க முன்ன மாதிரி இல்லைங்க. அந்த கலையே இல்ல. அதுலயும் இன்னைக்கு எதையும் இழந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இந்த சூழ்நிலையில நீ அவங்கள காப்பாத்தணும்னா உன்னுடைய எல்லா சக்திகளையும் இழக்க வேண்டி வரும். உன்னை எச்சரிக்கிறேன் அமிர்தா, ஜாக்கிரதையா இரு. இப்போ உன்கிட்ட இருக்கிற சக்திகளை எல்லாம் நீ இழந்துட்டனா மறுபடியும் அந்த சக்தி கிடைக்கிற வரைக்கும் நீ ஒரு சாதாரண மனுஷியாத்தான் இருக்கணும். இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியுங்க. காலையில நடந்த வளையல் சம்பவம் உங்க மனசு ரொம்பவே காயப்படுத்திடுச்சு. அதெல்லாம் கெட்ட கனவா மறந்துடுங்க. அதை பத்திலாம் காலையிலேயே நான் மறந்துட்டேன். அப்புறம் ஏன் இன்னும் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஏமேல ஏதாவது வருத்தமா? இல்ல உங்களுக்கு உங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சா? Sangama
என்னால என் பெத்தவங்கள இப்படி மறக்க முடியும்? ஏங்க அமிர்தா, இந்த பொண்ணுக்கு மனசை என்னால புரிஞ்சுக்க முடியுங்க. பிறந்த வீட்டை விட்டு புருஷன் வீட்டுக்கு வருவாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்படிலாம் நடக்கிறது சகஜங்க. உங்களுக்கு என்ன வேதனையா இருந்தாலும் அதை ஏன் கேட்டு சொல்லுங்க. உங்க அப்பா அம்மா இடத்த என்னால நிரப்ப முடியாதுதான். ஆனா முடிஞ்ச வரைக்கும் உங்க மனசுல இருக்கிற வேதனையை போக்குறதுக்கு முயற்சி பண்ணுவேன். உங்க வேதனை எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவீங்கல்ல ப்ளீஸ். அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. தயவு செஞ்சு எதுவும் கேட்காம என்னை இப்படியே விட்டுருங்க. என்ன அமிர்தா அது? இப்படிலாம் சொல்லாதீங்க. நான் வாடுறதே உங்களுக்காக தாங்க. ஆமா, நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிறதே என் கையால சாகிறதுக்காக தான். நாளைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுங்க. ஐயோ அப்பா, என்னங்க கொலை பண்ற மாதிரியே பாக்குறீங்க? இல்ல, நாளைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. உங்களுக்கு எதுவும் தோணலையான்னு கேட்க வந்தேன். தோணுது, உன் உயிரை பலி வாங்கணும்னு தோணுது. நீ அன்னைக்கே சாக வேண்டியவன். சின்னம்மா சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் உன்னை சாகடிக்காம விட்டுட்டேன். ஆனா இந்த முறை நிச்சயமா உன்னை விட மாட்டேன். நாளைக்கு தான் உனக்கு கடைசி இரவு. சொல்லுங்க, சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? என்னன்னு சொல்றது? எனக்கு என்னென்னமோ தோணுது. அப்படியா? வாவ், மொத்தத்துல வாயை திறந்தீங்களே. நானும் அந்த நாளுக்காக தாங்க இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். இந்த வாட்டி என் கூட விளையாட மாட்டீங்கல்ல? இந்த தடவை எந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் விளையாட மாட்டேன். ஏன்னா உன் கதைய நான் முடிச்சே ஆகணும். நாளைக்கு தான் உனக்கு சாவு. சொல்லுங்க, விளையாட மாட்டீங்கல்ல? அன்னைக்கு என்ன சொல்லுவீங்கன்னு நீங்க இன்னைக்கு ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா நானும் அதுக்கு ரெடியா இருப்பேன்ல. நான் என்னெல்லாம் சொல்லணுமோ நாளைக்கு, அதாவது நம்ம முதல் இரவு அன்னைக்கு சொல்றேன். இப்ப எனக்கு தூக்கம் வருது, நான் படுத்துக்கிறேன். வாவ், நான் எவ்வளவு தவறுன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? மொத்தத்துல என் தேவதை எனக்கு சொந்தமாகிற நாள் நெருங்கிக்கிட்டே இருக்குன்னு தோணுது. இன்னும் எல்லாரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. யாராவது எழுந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இங்கிருந்து கிளம்பி போயாகணும். தப்பி தவறி யார் கண்ணிலையாவது நான் பட்டுட்டா எங்க போற, எதுக்கு போறேன்னு 1008 கேள்வி கேட்டு சாவடிப்பாங்க. என்ன இது? இந்த பொண்ணு இவ்வளவு காலங்காத்தால எந்திரிச்சு ரெடியாகி அவசரமா எங்க கிளம்பி போறா? கூட அர்ஜுனும் போகல. எனக்கு என்னமோ இவ யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ரகசியமா எங்கேயோ கிளம்பி போறான் தான் தோணுது. இருக்கட்டும், எங்க தான் போறான்? நல்ல வேலை, யாரும் என்ன பார்க்கல. இவ போற வேகத்தை பார்த்தா
இவ வெளியே போற விஷயம் வீட்டுல யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எதுக்கும் அம்மாவையும் அண்ணியும் ஒரு வார்த்தை கேட்கறது நல்லது. ஹேமா, சொல்லுங்க அத்தை. இன்னிலிருந்து மார்கழி மாசம் ஆரம்பம். அடுத்த 30 நாள் நம்ம வீட்டு தெய்வத்துக்கு விசேஷ பூஜையெல்லாம் செய்யணும். கொஞ்சம் சக்கரை பொங்கல் பண்றியா? சரிங்க அத்தை. நான் நேத்து தான் வெண்ணெயெல்லாம் உருக்கி வச்சிருக்கேன். நீங்க பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நான் பிரசாதம் பண்ணி எடுத்துட்டு வரேன். சரிம்மா. அம்மா, என்ன ருத்ரா? எதுவும் இல்ல. அது அமிர்தா உங்ககிட்ட வெளியே போறேன்னு ஏதாவது சொல்லிட்டு போனாளா? நல்ல கேள்விப்பா. அவ இது வரைக்கும் என்கிட்ட கேட்டு ஏதாவது பண்ணிருக்காளான்னு எனக்கு என்ன தெரியும்? அதான் இதோ நிக்கிறாளே அவளோட அருமை மாமியார், அவகிட்டயே கேளு. இல்லையே பாருத்ரா, அமிர்தா வெளியில போன மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலையே. இல்ல, கோவிலுக்கு ஏதாவது போயிருக்காளான்னு. இல்ல ருத்ரா, இன்னைக்கு மார்கழி மாசம் ஆரம்பம், வீட்லயே பூஜை இருக்கே. அவ கோவிலுக்கு போற வாய்ப்பு ரொம்ப குறைவுதான். மோஸ்ட்லி அவ மேல ரெடி ஆகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன் கேக்குற? மறுபடியும் ஏதாவது விசாரிக்கணுமா? ஐயோ இல்ல, நீ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. சும்மா அமிர்தா கண்ணில் படலையே, அதான் வெளியே போயிருக்காளான்னு கேட்டேன். என்கிட்ட இருந்த சக்தியெல்லாம் நான் இழந்துட்டேன். இந்த நேரத்துல குருவால மட்டும்தான் எனக்கு நல்ல வழியை காட்ட முடியும். எப்படியாவதுனா என்னோட சக்திகளை திரும்ப பெறணும். இல்லைன்னா நான் உயிரோட இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. என் லட்சியம் ஈடேறாம போயிடும். அமிர்தா எங்க வீட்டு மருமக, இங்க அர்ஜுனோட வைஃப். எங்க வீட்டு மருமக மேல சந்தேகப்படுறதுக்கு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வரத்துக்குள்ள என்னோட வேலையை முடிச்சுட்டு நான் சீக்கிரமா அங்கேருந்து கிளம்பணும். இந்த பொண்ணு யாருக்கும் தெரியாம எங்க தான் போயிட்டு இருக்கான்னு தெரியல. இவ நடந்துக்கிற விதம் தான் சந்தேகத்தை ஏற்படுத்துது. மனசுல சந்தேகம் ஒன்று வந்துருச்சுன்னா அதை உடனடியாக சரி பண்ணி ஆகணும்.